வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. ஓடினுடைய மூதாதையர்கள் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடியே அவர்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லி வச்சிருந்தாங்க. ஊரும் ஒன்றும் தாவும் ஒன்றும் நடக்கும் ஒன்றும் பிறக்கும் ஒரே வயிற்றில். இவை மூன்றும் நெருப்போடு கலக்கும் தருணம் தீர்க்க தரிசனம் நிகழ்ந்து உலகமே முடிவுக்கு வரும். இதற்கான அர்த்தம் ஓடினுக்கு அப்ப புரியல. கடந்த பதிவுல ஓடின் தன்னுடைய கனவுகள்ல கண்ட ஊரும் அந்த நாகமும் பாயும் அந்த ஓனாயும் நடக்கும் அந்த பெண்ணும் தன்னுடைய குழந்தைகள் தான் லோக்கி சொல்லும் போதுதான் ஓடினுக்கு இதுக்கான அர்த்தமே புரிந்தது. இந்த பிரம்மாண்டமான நார்ஸ் இதிகாச உலகத்துடைய அழிவே லோக்கி உடைய குழந்தைகளால தான் நடக்க போகுதுன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த கணமே இந்த உலகத்துக்கு சாபமா பிறந்த அந்த குழந்தைகளை கொல்ல முடிவெடுக்கிறாரு ஓடின். அந்த தருணம் தான் லோக்கி ஓடினுக்கு அவர் தன்னோட செய்த இரத்த சகோதரன் ஒப்பந்தத்தை நினைவுபடுத்துறாரு. ஓடின், என் குழந்தைகளை கொன்று விடாதே, அவர்கள் உலகமறியாதவர்கள், நீயே வந்து பார் அப்படின்னு லோக்கி சொல்லி கொஞ்சமா ஓடினுடைய மனதை மாத்தி தன் குழந்தைகளை காண்பிக்க கூட்டிட்டு போறாரு. லோக்கி இந்த மாதிரி சோகமா பேச மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் என்னதான் சோகத்தை வெளியே காமிச்சாலும் அவர் மனசுக்குள்ள வஞ்சக சிரிப்பு இருக்கதான் செஞ்சுது. இதே இந்த பக்கம் ஓடினுக்கோ நார்ஸ் உலகத்தை எப்படியாவது காப்பாத்தியாகணும். ஆனா அதே நேரம் இந்த 3 பேரும் உயிரோட இருந்தா நார்ஸ் உலகம் என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. ஓடின் என்ன பண்ணுவாரு? லோக்கி தன் குழந்தைகளை காப்பாற்றுவாரா? வாங்க தெரிஞ்சுக்கலாம் உங்கள் முன். நார்ஸ் இதிகாசத்தின் பாகம் 5. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மெத்தாலஜிஸ் உங்கள் வழியில். லோக்கியுடைய வார்த்தைக்கு ஓடின் சமாதானமானதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இவங்க 2 பேரும் செஞ்சுக்கிட்ட ரத்த ஒப்பந்தத்தின் படி லோக்கிய மட்டுமில்லாம லோக்கியுடைய ரத்தத்தையும் பாதுகாக்கிறது ஓடினுடைய கடமை. இதனாலதான் ஓடின் என்ன செய்யறதுன்னே தெரியாம குழம்பி போனாரு. லோக்கி தன்னுடைய குழந்தைகளுடைய மறைவிடத்தை காண்பிக்க ஓடின கூட்டிட்டு கிளம்புறாரு. இருவரும் அந்த புராண உலகத்திலேயே வேகமா ஓடக்கூடிய 8 கால் குதிரை மேல ஏறி பைஃப்ராஸ்ட் பாலத்துக்கிட்ட வராங்க. ஹெய்ம்டால் தன்னுடைய கத்திய கொண்டு வழியை உருவாக்க பல வண்ணங்கள் கொண்ட அந்த பாதை உருவாச்சு. திறந்த பாதையின் வழியா படு வேகமா பயணிச்சு லோக்கியும் ஓடினும் பிரபஞ்சங்களுக்கு மத்தியில இருந்த மிட்காடான பூமிக்கு வந்தாங்க. பூமியில ஒரு மாய காட்டுக்குள்ள லோக்கி ஓடின கூட்டிட்டு போனாரு. 2 பேரும் கொஞ்ச தூரம் நடந்து போக ஒரு இடத்துல சட்டுன்னு நின்ன லோக்கி, நாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல ஓடினுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. என்ன, என் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை அப்படின்னு அவர் சொல்ல குனிஞ்சு தரைய பாக்குறாரு லோக்கி. கீழே மண் தரை இல்ல, அதுக்கு பதிலா மின்னும் செதில்கள் கொண்ட மாதிரி வித்தியாசமா ஏதோ ஒண்ணு இருந்துச்சு. லோக்கி ஓடினுடைய கைகளை பிடிச்சு கொஞ்ச தூரம் தள்ளி கூட்டிட்டு போய் காண்பிக்க அப்பதான் ஓடினுக்கு புரிஞ்சது, இவ்வளவு நேரம் அவர் நடந்து வந்தது தரைக்கு மேல இல்ல, லோக்கியுடைய முதல் குழந்தையான பிரம்மாண்டமான நாகம் ஜார்முங்டுர் மேலதான்னு. அதுடைய அளவை பார்த்து பிரமித்து போனாரு ஓடின். அதுடைய மூச்சு காத்து வெளிவரும் போது அந்த காற்று பட்டே செடிகள் கருகி நாசமா போகுது. அதுடைய மூச்சு காத்தே ஒரு விஷ வாயுவா இருந்துச்சு. ஆனா அந்த நாகம் ஓடின பார்த்த மறுகணமே நேச உணர்வை வெளிப்படுத்துற மாதிரி அவர் பாதங்கள் அருகே வந்து படுத்து ஒரு குழந்தை மாதிரி தலைய திருப்பி திருப்பி அது பாக்குது. விஷயம் என்னன்னா அதோட உருவம் தான் அப்படி. உண்மையிலேயே பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தை தான் இந்த ஜார்முங்டுர். ஓடினுக்கோ இதோடைய குழந்தை தன்மையை பார்த்து மனம் சற்று இறங்குது. அந்த தருணம் தான் நிலம் கடுமையா அதிரும் சத்தம் கேட்டுச்சு. தூரத்துல இருந்து அசாத்தியமான சத்தம். சட்டுன்னு தரையை தொட்டு கண்களை மூடின லோக்கி கண் விழித்த உடனே சொன்ன வார்த்தை, மதம் பிடித்த யானைகளின் கூட்டம் வருகிறது.
லோக்கியும் ஓடினும் எதிர வர்ற யானைகளை எதிர்கொள்ள தயாரா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஜார்முங்டூர் இருந்துச்சு. யானைகள் படு வேகமா ஓடி வருது. ஓடினுக்கும் அந்த யானைகளுக்கும் இடையில ஒரு 10 அடி இடைவெளி தான் இருந்திருக்கும். சட்டுன்னு யானைகளை காணும். ஓடின் அதிர்ந்து போய் நிக்கிறாரு. காரணம், யானைகள் சும்மா காணாம போகல. 10 அடி இடைவெளி இருக்கும்போது சட்டுன்னு உள்ள பாய்ந்த ஜார்முங்டூர் அந்த 100கணக்கான யானைகளை ஒரே வாயில விழுங்கி ஏப்பம் விடுது. மறுபடியும் எதுவுமே நடக்காத மாதிரி ஓடினுக்கு பக்கத்துல வந்து படுத்துக்குது. ஓடினுக்கு இதோடைய உண்மையான ஆபத்து இப்பதான் புரியுது. மேலும் அது யானைகளை விழுங்கிய பின் தான் ஒரு விஷயத்த ஓடின் கவனிச்சாரு. இந்த ஜார்முங்டூர் ஒவ்வொரு முறை மூச்சை இழுத்து விடும்போதும் அதோடைய உருவம் பெருசாகிக்கிட்டே போகுது. இப்படி முடிவே இல்லாம வளரக்கூடிய இந்த நாகம் கண்டிப்பா உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் லோக்கிக்கு செய்து கொடுத்த சத்தியம் அவரை தடுக்குது. அதனால இந்த பிரம்மாண்டமான பாம்பை எந்த காலத்திலையும் திரும்ப வர முடியாத மாதிரி ஆழ்கடலுக்குள்ள தூக்கி போடுறாரு. ஓடின் என்னமோ அதை சுலபமா செஞ்சிட்டாரு. ஆனா அந்த பிரம்மாண்டமான நாகம் இத சுலபமா எடுத்துக்கல. வாழ்நாள் முழுக்க தன்னை சிறைக்குள்ள வச்ச ஓடின பழிவாங்க அது நினைச்சது. அதோடைய வைராகியம் அதை இன்னும் பிரம்மாண்டமான நாகமா வளர வச்சது. மிட்கார்டுடைய தண்ணிக்குள்ள விழுந்த இந்த நாகத்தை மிட்கார்ட் சர்பன்ட்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. இது எந்த அளவுக்கு வளருதுன்னா, இந்த பூமியையே சுத்தி தன் வாயாலேயே தன் வாழை விழுங்கும் அளவுக்கு இது அசாத்தியமான வளர்ச்சி அடையுது. ஜார்முங்டூரை பார்த்ததுக்கு அப்புறம் எக்ராசில் மரம் வழியா பயணிச்சு நேரா தேவதைகள் வாழக்கூடிய ஆல்ஃபைமுக்கு லோக்கியும் ஓடினும் போறாங்க. இந்த கிரகத்துக்குள்ள தேவதைகளால மட்டும்தான் நுழைய முடியும். ஆனா அதையும் தாண்டி ஓடினுக்கு மட்டும்தான் இந்த கிரகத்துக்குள்ள போற சக்தி இருந்துச்சு. ஓடினுடைய சக்தியை பயன்படுத்தி லோக்கியும் அந்த கிரகத்துக்குள்ள போறாரு. அந்த கிரகத்துல ஒரு பட்டு போன மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கீழே ஒரு அழகான பெண் உட்கார்ந்திருந்தா. பக்கவாட்டு உருவம் தெரிகிற மாதிரி அந்த பெண் அமர்ந்திருக்க, அந்த பெண்ணை பார்த்த உடனே ஓடினுக்கு அந்த பெண் அச்சு அசல் ஒரு தேவதை மாதிரியே இருந்தா. அப்பதான் லோக்கி சொல்றாரு, இவதான் என்னுடைய மகள் ஹெலா. இவ அழகுல தேவதைகளையே மிஞ்சிடுவா அப்படின்னு லோக்கி சொல்லிக்கிட்டே வர ஓடினுக்கும் அது சரின்னு தான் பட்டுச்சு. ஆனா கிட்ட நெருங்க தான் ஒரு வினோதமான கெட்ட வாடை அடிச்சுது. இன்னும் கிட்ட போய் நேருக்கு நேர் அவளை பார்த்த உடனே ஓடின் அதிர்ந்து போனாரு. அவர் நினைச்சது தப்பு. அவளுடைய ஒரு பக்கம் தேவதையா இருந்தாலும் மறுபக்கம் தினம் தினம் அழுகும் தோல் கொண்டு அழுகிய வாடை வீசும்படி அவ்வளவு கோரமா அவளுடைய உருவம் இருந்துச்சு. அவ அமர்ந்திருந்த அந்த பட்டு போன மரம் சற்று நேரத்திற்கு முன்னாடி எல்லாம் பூத்து காய்த்து பச்சை பசேல்னு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா இருந்த மரம்னு ஓடினுக்கு தன்னுடைய ஞான கண்கள்ல தெரிஞ்சது. அதாவது அவ வந்து அமர்ந்த உடனே அந்த மரம் இமைக்கும் நொடியில பட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவ நடந்து வந்த பாதையை பார்த்தா அவளுடைய கால் தடங்கள் இருக்கும் ஒவ்வொரு இடத்திலையும் கள்ளி செடிகள் முளைச்சு அதுல இருந்து விஷப்பால் வழிஞ்சு ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. இதே தேவதை போல் இருக்கக்கூடிய அவளுடைய மறுபக்க கையால அந்த பட்டு போன மரத்தை அவ தொட அதுல இருந்து ஒரு புது பசுமையான கிளை ஒன்று முளைத்தது. ஓடினுக்கு புரிஞ்சிடுச்சு, ஹெலா அழிவுக்கும் மாக்கத்துக்கும் இடைப்பட்டவள். இவ இங்க இருந்தா தேவதைகளுடைய கிரகம் இவளுடைய மற்றொரு கரத்தால நாசமா போகும் அப்படின்னு நினைச்சவர், தவறு செஞ்சவங்களா இருந்தாலும் சரி நல்லது செஞ்சவங்களா இருந்தாலும் சரி இறந்த பிறகு சொர்க்கத்துக்கோ இல்ல நரகத்துக்கோ போறதுக்கு முன்னாடி அனைத்து ஆன்மாக்களும் போகக்கூடிய நெஃபில்ஹைம் கிரகத்துக்கு ராணியா ஹெலாவை மாத்துறாரு. பனிகிரகமான நெஃபில்ஹைம்ல இருந்துகிட்டு தன்னுடைய தீய கரங்களால தீமை செஞ்சவங்களை நரகத்துக்கு அனுப்புறதும் தேவதையின் கரங்களால நல்லது செஞ்சவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவதும் தான் ஹெலாவுடைய ஒரே வேலையா இருந்துச்சு.
ஹெலாவை அனுப்பிட்டு ஓடினும் லோக்கியும் கிளம்புறாங்க. ஆனா ஹெலாவுக்கோ இது சுத்தமா பிடிக்கல. அவளுக்கு இந்த பிரபஞ்சத்துல சுதந்திரமா சுற்றி திரியதான் பிடிச்சிருந்துச்சு. சுற்றியும் எங்க பார்த்தாலும் பனி மட்டுமே நிறைந்த ஒரு தனித்த கிரகத்துல ஆவிகளோடு சுற்றி திரியும் விடயம் அவளுக்கு சாபமாதான் பட்டுச்சு. ஓடின் மீது தீராத பகையும் வஞ்சகமும் கொண்டாள் ஹெலா. மறுபடியும் எக்ட்ராஸில் மரம் வழியா பயணித்து லோக்கியும் ஓடினும் இப்போ ராட்சதர்கள் வாழக்கூடிய ஜோட்டன்ஹைமுக்கு வராங்க. ராட்சதர்களுடைய மலை பிரதேசத்துக்கு போகும்போது அங்க 2 மலைகளுக்கு நடுவே ஒரு 3வது மலை அளவுக்கு உயரத்துல லோக்கியுடைய 3வது குழந்தையான ஃபென்ரிர் என்று சொல்லப்படும் ஓநாய் நின்று கொண்டிருந்தது. அதோடைய உயரத்தை பார்த்து ஜோட்டன்ஹைம்ல இருந்த பிரம்மாண்டமான ராட்சதர்களே பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுவும் ஒரு குழந்தை தான். அது ஓடி வந்துச்சு. அது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அந்த ராட்சத உலகமே பூகம்பம் வந்தது போல அதிர்வடைஞ்சது. லோக்கி அதோடைய முகத்துல கை வைக்க இந்த ஃபென்ரிருக்கு சந்தோஷத்தை அடக்க முடியல. ஒரு நாய்க்குட்டி மாதிரி லோக்கியையே அது சுத்தி சுத்தி வந்துச்சு. லோக்கியையும் ஓடினையும் ஏத்திக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த ஜோட்டன்ஹைமையுமே சில நிமிடங்கள்லயே சுத்தி காமிச்சது. உண்மையை சொல்ல போனா இந்த ஓநாய ஓடினுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. இத ஆஸ்கார்ட்லயே பாதுகாக்கலாம்னு அங்கிருந்து கூட்டிக்கிட்டு ஆஸ்கார்டுக்கு வராரு. பிரச்சனை என்னன்னா ஆஸ்கார்டுக்கு வரக்கூடிய அந்த கால இடைவெளியிலேயே இந்த ஃபென்ரிர் ஏற்கனவே இருந்ததை விட 2 மடங்கு வளர்ந்து நிக்குது. அதனால இந்த ஓநாய் வளராதபடி அதை கட்டி போட நினைச்சாரு ஓடின். முதல்ல லைடிங் அப்புறம் ட்ரோமின்னு சொல்லப்படுற 2 மந்திர இரும்பு சங்கிலிகளை செஞ்சு ஃபென்ரிரை அதுல கட்டி பார்த்தாங்க. ஆனா அந்த ஓநாய் தன் உடம்ப ஒரு சிலுப்புன உடனே அந்த இரும்பு சங்கிலிகள், அதாவது அந்த மந்திர இரும்பு சங்கிலிகளே சில்லு சில்லா செதறி விழுந்துச்சு. இப்படி கட்டும்போது ஓடினும் ஆஸ்கார்டுடைய கடவுள்களும் இது ஒரு விளையாட்டுன்னு சொல்லி ஃபென்ரிரை ஏமாத்தி தான் இதை செஞ்சாங்க. சாதாரண இரும்பாலையோ இல்ல உலகத்தில் இருக்கிற வேற எந்த உலோகத்தாலையோ இதை அடக்க முடியாதுன்னு ஓடினுக்கு தெளிவா புரிஞ்சிடுது. உடனே அவர் பாதாள உலகமான டுவார்ஸ் வாழக்கூடிய நெடுவிலியருக்கு போய் அந்த மந்திர குள்ளர்களை சந்திக்கிறாரு. அவங்க கிட்ட ஃபென்ரிரை அடக்கக்கூடிய அழிக்கவே முடியாத ஒரு மாயாஜால சங்கிலிய உருவாக்க சொல்லி கேட்கிறாரு. அழிக்கவே முடியாத ஒரு சங்கிலிய உருவாக்க யாராலையும் பார்க்க முடியாத, யாராலையும் கேட்க முடியாத விஷயங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதாவது பூனையின் காலடி சத்தம், மலைகளின் வேர், பெண்களின் தாடி, மீன்களின் மூச்சு காற்று, கரடியின் தசை நார்கள், பறவையின் உமிழ்நீர், இப்படி எல்லா விஷயங்களையும் கொண்டு ஒரு தங்க சங்கிலிய உருவாக்குறாங்க. இப்படி பார்க்க முடியாத, கேட்க முடியாத விஷயங்களை கொண்டு உருவாக்கப்பட்டதால அந்த சங்கிலி அழிவே இல்லாத சங்கிலியா மாறுது. அந்த குள்ள மனிதர்கள் இந்த சங்கிலிக்கு வைத்த பெயர் கிளிஃபனிர். இப்போ அந்த சங்கிலியை எடுத்துக்கிட்டு ஓடின் மற்ற கடவுள்களோட சேர்ந்து அம்ஸ்வாட்நீர் அப்படிங்கிற ஏரியுடைய நடுவில் இருக்கிற லிங்வி தீவுக்கு போறாரு. அங்க ஃபென்ரிர் கிட்ட போய், இப்போது நாம் ஒரு விளையாட்டை விளையாடலாம். இந்த சங்கிலியை நீ இந்த முறை உடைத்து காட்ட வேண்டும் அப்படின்னு ஓடின் சொல்ல, ஃபென்ரிர் அந்த சங்கிலிய பார்த்த மறுகணமே இதுக்குள்ள ஏதோ ஒரு சூது இருக்குன்னு அதுக்கு தெரிஞ்சிடுது. லோக்கியுடைய ரத்தம் உள்ளுக்குள்ள இருக்கும்போது இது கூட தெரியலனா எப்படி? என் மேல இத கட்டணும்னா உங்கள யாராவது ஒருத்தர் உங்க வலது கைய என் வாயில வந்து வைக்கணும். என்னை ஏமாத்திட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா வைக்கிறவங்களுடைய கைய நான் கடிச்சு துப்பிடுவேன் அப்படின்னு ஃபென்ரிர் சொல்ல எல்லா கடவுள்களும் பயந்து பின்வாங்கினாங்க. ஆனா போரின் கடவுளான டயர் மட்டும் கொஞ்சமும் யோசிக்காம முன்னாடி வந்தாரு. தன்னுடைய கைய அந்த ராட்சத ஓநாயுடைய கோரமான பற்களுக்கு நடுவுல வச்சாரு. ஃபென்ரிர் உடைய உடம்புல அந்த மந்திர சங்கிலிய கடவுள்கள் இறுக்கமா கட்டுனாங்க. அடுத்த கணம் தன் முழு பலத்தை போட்டு அந்த சங்கிலிய அது உடைக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா இது இழுக்க இழுக்க அந்த சங்கிலி மேலும் மேலும் இறுக்கமாகிக்கிட்டே போகுது. ஏமாற்றப்பட்டது தெரிந்த ஃபென்ரிர் அடுத்த கணமே டயருடைய கைய கடிச்சு துப்புது.
ஃபென்ரிருடைய மனசுக்குள்ள தன்னை ஏமாற்றி கொண்டு வந்து வாழ்நாள் சிறையில் அடைத்த கடவுள்கள் மேல கட்டுக்கடங்காத வெறி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சு. பழி வாங்கும் சரியான நேரம் பார்த்து அந்த தீவிலேயே தன் கோரை பற்களை விரித்தபடி அது வெறியோட காத்திருந்துச்சு. இப்பதான் ஓடின் நிம்மதி பெருமூச்சு விட்டாரு. அந்த 3 பேரையும் சிறைப்பிடித்து எப்படியோ நார்ஸ் உலகத்தை அழிவுல இருந்து காப்பாத்திட்டேன் அப்படின்னு நினைச்சவர் நிம்மதியா தன்னுடைய அரியாசனத்துல போய் அமர்ந்தாரு. ஓடினுடைய முகத்துல சிரிப்பு இருந்துச்சு. அந்த தருணம், அதே சிரிப்பு அங்க இருந்து பல கிரகங்கள் தாண்டி இருக்கிற மிஸ்வில்ஹைம்ல வேறு ஒரு உருவத்தின் முகத்திலையும் அப்படியே இருந்துச்சு. அந்த உருவம் வாய் விட்டு அகோரமா சிரிச்சுது. அந்த உருவத்துடைய உடம்பெல்லாம் நெருப்பு, அதை சுற்றி இருந்தது எல்லாமே நெருப்பு. அப்போ அந்த உருவம் பேச ஆரம்பிச்சது. விண்ணதிரும் மேஸ்கார்டின் பொய்க்கோட்டை வாழ்வே, என் செந்நிற சுடற்கண்டு நடுங்கும் நாள் வருதே. நாகம் வாழ்விட்டு சந்திரன் பொலிவிழந்து காலம் கட்டவிழ்த்து கர்ம வினை சூழ யுகங்களின் தாகம் தீர்க்க என் வாள் எழும்புதே, தீர்க்க தரிசனம் வருதே. பசுமையான உலக மரமும் பற்றி கொள்ளும் நெருப்பில் உங்கள் கடவுள்களின் இறுதி நாள் என் கரங்களில் சாம்பலாய் முடியும் அப்படின்னு சொன்ன அந்த மர்ம உருவம் அகோரமா வானை பார்த்து சிரித்தது. யார் இந்த மர்ம உருவம்? ஓடினுக்கு தெரியாம அந்த தீர்க்க தரிசனத்தோடு தொடர்புடைய இந்த மர்ம உருவம் என்ன? இது ஏன் கடவுள்களை அழிப்பேன்னு சபதம் எடுக்குது? ஓடின் உண்மையிலேயே வரப்போகும் ஆபத்தை சரியா கணக்கு போட்டாரா இல்லையா? விடைகள் வெளிப்படும் அடுத்த பதிவில். இது நார்ஸ் புராணம் பாகம் 5. இதுபோல் பார்க்க வேண்டிய விடயங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.